வடசென்னையில் இருக்கிற ரவுடிகள் எல்லாம் நீங்கள் விசாரித்திருக்கிறீர்கள். தென் சென்னையில் எப்பொழுது விசாரிக்க போறீங்க? ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிக்கு பழியாக அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் கொன்று தீர்த்தோம் என்று அறிவித்தார்கள். அங்கே என்கவுண்டர் செய்யப்படுகிறார். காவல்துறை அறிவிக்கிறது. எதனால்? உண்மையான குற்றவாளிகள் யார்? ஏன் இன்னும் மூடி மறைக்கிறீர்கள்? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறார் தமிழ் தேசிய போராளி திரு முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் மற்றொரு நெறியாளர் திரு விஜய் பாலன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரையும் நாம் வரவேற்போம். வணக்கம் சார். சார், இன்னைக்கு பரபரப்பாக ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்கு பற்றி செய்திகள் வந்த வண்ணமே இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிஎஸ்பி லீடர், தேசிய கட்சியினுடைய ஒரு தலைவராக, தமிழ்நாட்டினுடைய மாநில தலைவராக இருந்திருக்கிறாரு. அவருடைய கொலை கான்ட்ரவர்சியலாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த கொலையில் இதுவரையிலும் நடந்தது என்ன, இப்போ நடக்கிறது என்ன, அதை பற்றி கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார் ப்ளீஸ். மறுவிருக்கும் கூந்தல் மனையால் அருகில் இருக்க தாலி எருமோ இரவுனக்கென்று ஒரு தமிழிசை புலவன் கல்லல் மாநகரில் இருந்து ஓனா சிறுவயலை நோக்கி நடந்து போகிற போது சின்ன மருது ஓனா சிறுவயலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான். மனைவியினுடைய கழுத்திலே கிடந்த தாலியை கயவர்கள் அறுத்து சென்ற காட்சி அரங்கேறுகிற போது, நீதி கேட்டு சின்ன மருதிவிடம் செல்லுகிற போது 8 பவன் நகையை கொடுத்து அழகு பார்த்த புண்ணிய தேசம் தமிழர் நாடு. முல்லைக்குடி வளர வேண்டும் என்பதற்காகவே தங்கத்தேரையை தாரமாக வழங்கிய பாரியாண்ட புண்ணிய மண் தமிழ்நாடு. வாரல் இன மரித்துகை காட்ட என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் அழகாக மதுரை மாநகரில் வீசப்படுகிற மீன்கொடியானது காற்றிலே அசையப்படுகிற போது நீங்கள் இங்கே வராதீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று அந்த கொடி சொன்னதாக இளங்கோவடிகள் வர்ணித்து எழுதி, மீண்டும் கண்ணகியும் கோவலனும் மதுரை மாநகருக்குள் செல்லுகிற போது காற்சிலம்பு காணாமல் போனதற்காக நீதி கேட்டு மதுரையை எரித்த புண்ணிய நாடாம் தமிழர் நாடு. இன்றைக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் தலைகுனிந்து நிற்கிறது தமிழ்நாடு. எதை சொல்லுவது? வேங்கவையில் பிரச்சனையில் சிபிசிஐடி என்கிற விசாரணையில் போலித்தனமாக இன்றளவும் காவல்துறை விசாரணை என்கிற பெயரில் மக்களை முட்டாளாக்குகிற நிகழ்ச்சிகளும், கனியாமூர் பள்ளியில் தங்கை ஸ்ரீமதியினுடைய மரணத்தில் ஏற்பட்டிருக்கிற விசாரணை குறைபாடுகளும், பள்ளிக்கூடத்தை எரித்த குறைபாடுகளும் இன்று வரை நீதிக்காக நின்று கொண்டிருக்கிற அவலச்சூழ் நிறைந்திருக்கிற தமிழ்நாடு. இன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை நீதி கேட்டு போராடுகிற தருவாயில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது தமிழ்நாடு அரசினுடைய சிபிசிஐடி. விசாரணை என்கிற பெயரில் விரிவான ஒரு அறிக்கையை தினந்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறது. வடசென்னையில் இருக்கிற அனைத்து ரவுடிகளையும் நாங்கள் விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்று இதுவரை 200க்கும் மேற்பட்ட ரவுடிகளை பிடித்து விசாரித்திருக்கிறது. நீ கொலை செய்தாயா, நீ கொலை செய்தாயா, உனக்கு என்ன பங்கு, இவருக்கு என்ன பங்கு என்றெல்லாம் அவர்களிடமே கேட்டு தெரிந்து பெறுகிற அளவிற்குத்தான் சிபிசிஐடியினுடைய விசாரணை இன்றைக்கு அமைந்திருப்பதாக நான் குற்றச்சாட்டு வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, வடசென்னையில் இருக்கிற ரவுடிகள் எல்லாம் நீங்கள் விசாரித்திருக்கிறீர்கள். தென் சென்னையில் எப்பொழுது விசாரிக்க போறீங்க? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற உங்களது பட்டியலில் 20,000க்கும் மேற்பட்ட A+ குற்றவாளிகள் இருப்பதாக உங்களது அறிக்கை சொல்லுகிறதே. இந்த 20,000 குற்றவாளிகளையும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் விசாரிக்க சிபிசிஐடி காத்திருக்கிறதா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். தென் சென்னையிலேயே இருக்காங்கன்றீங்களா? தென் சென்னை மட்டுமே பொழுது விசாரித்திருக்கிறார்கள். தென் மாவட்டங்களுக்கு போகிற போது ஒரு சில பேரை கைது செய்திருக்கிறார்கள். சிசிங் ராஜா என்பவரை நாங்கள் சீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு இருக்காங்க. சம்பவம் செந்தில் தேடி நேபாளில் போனோம், அதுக்கப்புறம் வெளிநாடுகளுக்கு அவர் தப்பித்து சென்று விட்டார் என்றெல்லாம் ஒரு கதையை கட்டி இப்பொழுது மும்பையில் பதுங்கியிருப்பதாக நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள், நாங்கள் சொல்லலை. இது எல்லாமே காவல்துறை ஒரு போலி நாடகத்தை, சிபிசிஐடி பொய்யான நாடகத்தை மக்களிடத்திலே பரப்பி மக்களை முட்டாளாக்குகிற வேலையில் இறங்குகிறதோ என்கிற சந்தேகம் வலுக்கிற காரணத்தால் நாம் பேச வேண்டிய இடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். உடனே நான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் மரணத்தை பற்றி சந்தேகங்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு நான் மையமாக நின்றால், நீங்கள் கனியாமூர் பள்ளி கலவரத்திற்கு எப்படி எனக்கு சம்மன் கொடுக்க நீங்கள் நினைத்தீங்களோ அதே போல் இந்த ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கில் நாம் எழுப்புகிற கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாமல் போனால் உடனே எனக்கு சம்மன் அனுப்பிங்க. எதிர்கொள்ள தயாராகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்கிறேன். கொலை நடந்த அன்று இரவு 7 மணி. ஆனால் குற்றவாளிகள் என்கிற பெயரில் 8 பேர் உடனே அண்ணாநகர் காவல் நிலையத்தில் சரண்டர் ஆனார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரம் 6 மணி நேரம் எடுத்துக்கொண்டு சரண்டர் ஆகிறாங்க. இதுவரை ஒரு சாதாரண கொலையை ஒரு சாதாரண மனிதனை கொன்றால் கூட
உடனே அந்த கொலையாளிகள் நீதிமன்றத்தில் சரணடைவது வழக்கம். வழக்கறிஞரை வைத்து சரணடைவார்கள். ஆனால் இந்த வழக்கிலே எந்த விதமான அணுகுமுறையும் இல்லாமல் 8 குற்றவாளிகள் என்கிற பெயரில் போய் அண்ணாநகர் K4 காவல் நிலையத்திலே வந்து சரணடைந்தார்கள். உடனடியாக காவல்துறை ஒரு அறிக்கையை கொடுக்கிறது, நாங்கள் கைது செய்து விட்டோம். நீங்கள் கைது செய்தீர்களா, சரண்டர் ஆனார்களா? இதற்கு இதுவரை சிபிசிஐடி பதில் சொல்லவே இல்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், சிபிசிஐடி நாங்கள் கைது செய்தோம் என்கிறது ஒரு தரவு, இன்னொரு முறை என்ன சொல்கிறார்கள், அவர் சரண்டர் ஆனார்கள் என்று சொல்லுகிறது. இது ஒரு பிழை இருக்கிறது. 2வது பிழை, அண்ணன் இறந்தது 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அண்ணன் என்னிடத்தில் 28ஆம் தேதி ஜூன் மாதம் தொடர்பு கொள்கிறார். காலை 11:45 என்னிடத்தில் தொடர்பு கொள்கிறார். நான் காரைக்குடியிலே அப்பொழுது இருக்கிறேன். எனக்கு எப்பொழுதுமே வந்து என்ன செய்வார்னா, ஒரு அழைப்பு கொடுத்துட்டு 1 நிமிடம் 2 நிமிடம் பேசிட்டு வச்சுருவார். ஆனால் அன்றைக்கு கிட்டத்தட்ட 8.49 வினாடிகள் என்னிடத்தில் பேசிய சான்றுகள் இருக்கிறது. அண்ணன் என்னிடத்தில் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்களில் ஏற்பட்டிருக்கிற அவல நிலைகளே படமாக எடுத்து வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்று என்னிடத்தில் கட்டளையிட்டார். நான் எடுப்பதற்காக எல்லாம் தயார்படுத்தி கொண்டிருந்த நேரத்தில் 28 என்னிடத்திலே தொடர்பு கொண்டு பேசுகிறார். அண்ணா, நான் எப்படியும் 3ஆம் தேதி சென்னை வந்து விடுவேன், வியாழக்கிழமை உங்களை வந்து நான் சந்தித்து விடுகிறேன் என்று வியாழக்கிழமை இங்கே வந்து சேருகிறேன். 3ஆம் தேதி 4ஆம் தேதி 4ஆம் தேதி வியாழக்கிழமை வந்ததும் அவருக்கு காலையிலே தொடர்பு கொள்கிறேன். 2 முறை அழைப்பு கொடுக்கிறேன், எடுக்கவில்லை. 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையிலே ஒரு 10:45 மணிக்கு அவரோடு நான் தொடர்புகிறேன், அவருடைய கைபேசி எடுக்கவில்லை. அது எல்லாமே சான்றுகளாக நான் வைத்திருக்கிறேன். ஆனால் 5ஆம் தேதி மாலையில் 7 மணிக்கு அவர் படுகொலை செய்யப்படுகிறார். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எனது இல்லத்திலே வந்து தங்கிவிட்டு என் குழந்தைகளோடு விளையாடுகிற சூழலை உருவாக்கிய பெருமகன். தனிப்பட்ட ரீதியில் முகில் என்கிற ஒரு தனிநபருக்கு மாபெரும் இழப்பு, அண்ணனுடைய இழப்பு. 1340க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களை படிக்க வைத்திருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட பொறியாளர்களை படிக்க வைத்து அதில் 100க்கும் மேற்பட்டவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். என்ன படிக்க விரும்புகிறாயோ அந்த படிப்பை நன்றாக படி என்று ஆலோசனை செய்து ஆயிரக்கணக்கானவர்களை பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அல்லது அந்த துறையிலே படிக்க வைத்திருக்கிறார்கள். கூடுமானவரை வழக்கறிஞராகுங்கள், கற்பி என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய தாரக மந்திரத்திற்கு ஏற்றார்போல் அனைவரையும் படிக்க சொல்லியிருக்கிற மாபெரும் மகத்தான பண்பாளர். அந்த பண்பாளரை கில்லுக்கிரையாக இருந்து வெட்டி படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றால் அதுவும் அவரது இல்லத்திற்கு முன்பாகவே, கட்டி கொண்டிருக்கிற புதிய இல்லத்திற்கு முன்பாகவே கொடூரமாக முதல் வெட்டாக திருவேங்கடம் என்கிறவன் முதுகிலை வெட்டுகிறான், அடுத்து அருள் வெட்டுகிறான், அடுத்து கால் பகுதியிலே வெட்டி அவரை நிலைகுலைய செய்கிறார்கள். 36 இடங்களில் வெட்டு அவர் மீது வெட்டப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் பக்கத்தில் நின்றவர்கள், அருகில் ஓடி வந்தவர்களெல்லாம் அவர்கள் மிரட்டிவிட்டாலும் கூட அண்ணனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அப்பல்லோ மருத்துவமனைக்கு எடுத்து சென்று போய் பரிசோதனை செய்கிற போது அண்ணன் உயிரிழந்து விட்டதாக செய்தி ஊடகங்கள் செய்தியை பரப்பியது. சொல்ல முடியாத துயரங்களை, தாங்க முடியாத வேதனைகளை தமிழகம் அன்னைக்கு எதிர்கொண்டது. சென்னை கலகலத்து போயிருந்த காலகட்டம். கொலையாளிகள் 8 பேர் சரண்டர் ஆனார்கள். முதலில் அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பழிக்கு பழியாக அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் கொன்று தீர்த்தோம் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு 8 பேரை கைது செய்ததற்கு பிறகு ஒவ்வொருத்தராக, குறிப்பாக பொன்னை பாலு, வழக்கறிஞர் அருள் போன்ற முக்கிய திருவேங்கடம் போன்றவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொருத்தராக இதுவரை இன்றை வரை 23 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் முதல் தவணையாக ஆற்காடு சுரேஷுக்கு பழிக்கு பழி என்றார்கள். அடுத்து கிராப்ஸ் எடுக்கிறதுல பிரச்சனை ஆகையால் சீசிங் ராஜா, சம்பவம் செந்தில் இருவரும் சேர்ந்து ஆம்சாங்கை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்று காவல்துறை தான் அறிவிக்கிறது. அது 2வது கட்டமாக அவர்கள் அறிவித்தார்கள். 3வதாக இன்றைக்கு 155 ஏக்கர் நிலப்பரப்பை ஒரு சேட்டு வியாபாரி விற்பனை செய்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிற போது வேலூர் சிறையிலேயே ஆயுள் கைதியாக அடைக்கப்பட்டிருக்கிற நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வாத்தமன் போன்றவர்களெல்லாம் அந்த 155 ஏக்கர் நிலப்பரப்பை விற்பனை செய்வதில் குறுக்கீடு செய்து 10 ஏக்கர் தங்களுக்கு எழுதி தந்துவிட்டு விற்றுக்கொள் என்று மிரட்டியதாகவும், அப்படி நிலம் தர மறுத்தால் 20 கோடி ரூபாய் எங்களுக்கு தந்துவிட்டு நிலத்தை விற்றுக்கொள் என்று மிரட்டியதாகவும், குறிப்பாக துப்பாக்கி காட்டி மிரட்டியதாகவும் செய்தி ஊடகங்கள் வெளியிட்டது. காவல்துறையும் அதைத்தான் இன்றைக்கு வரை சொல்லி கொண்டிருக்கிறார். ஆக 3 விதமாக
இந்த கொலை திட்டங்களை அரங்கேற்றினாலும் கூட முதலாக அறிவிக்கப்பட்டது ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பிரச்சனையில்தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலை சொன்னதும் இதே காவல்துறை தான். அப்போ கிட்டத்தட்ட 4 திட்டங்களின் அடிப்படையில் இவர்கள் இந்த விடயங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, 4 பகுதியாக இவரை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டியிருக்கிறதாக காவல்துறை தான் அறிவிக்கிறது. முதலாவது திட்டம், அது உண்மையா சார்? இருக்கலாம் உங்களுடைய கோணத்துல. இல்லை, இப்போ வந்து நான் உன்னை சொல்லுகிறேன், இந்திய அரசிற்கு தயவு சொல்லுகிறேன், உங்களிடத்தில் விமானப்படை இருக்கிறது, காலாட்படை இருக்கிறது, கடலோரப்படை இருக்கிறது, தரைப்படை இருக்கிறது, கப்பல் போக்குவரத்து படை கூட இருக்கிறதாக சொல்லுகிறீர்கள். எல்லாமே வந்து முப்படைகளை கொண்ட ஒரு படையாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். 4வது படையை சேர்த்துக் கொள்ளுங்கள், கூலிப்படை. இந்தியாவிற்கு ஒரு கூலிப்படை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் சத்தியமாக பொருந்தும். ஏனென்றால் கூலிப்படை என்கிற ஒரு சொல்லாடலை உருவாக்கி இன்றைக்கு அது மேலோங்கி இருக்கிறது. இராணுவத்தை எல்லாம் தாண்டி அது மேலோங்கி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி விடயங்களை யார் ஊக்குவிக்கிறது, யார் அவர்களை வளர்த்து விடுகிறது? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் ஆளும் அதிகார வர்க்கங்கள் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதைப் போல 4 விதமான சம்பவங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றாலும் கூட 4 விதமான அடுக்குமுறைகளை வைத்து அண்ணனை படுகொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறார்கள். முதலாவது விடயம் அண்ணனை வெட்டி கொள்வது. அதிலிருந்து தப்பிக்க அவர் முற்பட்டால் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்வது. அதிலிருந்து அவர் தப்பித்து விட்டால் துப்பாக்கியை வைத்து பிரயோகம் செய்து கொலை செய்வது. அதிலும் அவர் தாண்டிவிட்டால் நம்பிக்கைக்குரியவர்களிடம் விஷத்தை கொடுத்து கொலை செய்ய வேண்டும் என்கிற 4 திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த நாசகர கும்பல் அண்ணனை படுகொலை செய்வதற்காக திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இல்லை, இப்போ ராஜீவ்காந்தி படுகொலையில் அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஆரிய பார்ப்பனர்களுடைய தலைவனாக விளங்கிய சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ராஜீவ்காந்தி இறந்த 10:26 இரவு நேரத்தில் 10:31 ஒரு அறிக்கை உள்துறை அமைச்சர் வெளியிடுகிறார். விடுதலை புலிகள் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார்கள் என்று பூர்வாங்க விசாரணையை தொடங்குவதற்கு முன்னாலேயே அறிவித்தார். இறுதி வரை அந்த விசாரணை என்பது விடுதலை புலிகளை மையமாக வைத்தேதான் அந்த வழக்கு நடைபெற்றது. அதற்கு காரணம் ஆரிய பார்ப்பன சூழ்ச்சி. இங்கேயும் ஒரு ஆரிய பார்ப்பன சூழ்ச்சி இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் சங்கரமடத்தில் நடைபெற்ற படுகொலைகளில், குறிப்பாக சங்கரராமன் கொலை வழக்கில், அப்பு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் தான் இந்த திருவேங்கடம் என்று சொல்லப்படுகிறது. திருவேங்கடத்தை அவசரமாக இப்போ ஒரு போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் அனுபவித்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன். நான் வந்து இயற்கை உபாதைகள் போக வேண்டும் என்று சொன்னாலே ஒரு அறைக்குள் என்னை அனுப்பினால் அவர்கள் என்னை நிர்வாண கோலத்தோடு தான் அனுப்புவார்கள். உள்ளே போய் சாத்தி கொண்டு இவன் சட்டையை கிழித்தாவது தூக்கில் தொங்கி விட்டால் நீதிமன்றத்திற்கு யார் பதில் சொல்லுவது? இல்லை, அது அப்புறம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவனை அழைச்சிட்டு வராங்க, கைவிலங்கு போட்டலை. இவ்வளவு முக்கியமான ஒரு கொலை வழக்கில் ஒரு 3வது குற்றவாளியாக கருதப்படுகிற அந்த வழக்கறிஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அருள் என்பவனை அவன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் திருவேங்கடம் தான் முன்னணியில் நின்று எல்லாம் செய்தான் என்று சொன்ன கூற்றின் அடிப்படையில் இவனை விசாரணைக்காக 5 நாள் விசாரணைக்கு எல்லாருமே எடுக்கிறாங்க. அதில் இந்த திருவேங்கடம் என்பவன் ஒன்று. நான் இப்பொழுது ஒரு புதிய தகவலை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் இறந்தது வெள்ளிக்கிழமை. அடுத்த வெள்ளிக்கிழமை புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் யூக்கலிப்டஸ் காடுகளுக்குள் ஒருவரை காவல்துறை சுட்டு வீழ்த்துகிறது. அவன் பெயர் துரை என்கிற துரைசாமி. இந்த துரைசாமி வந்து அங்கே என்கவுண்டர் செய்யப்படுகிறார். காவல்துறை அறிவிக்கிறது. எதனால் இது நாங்கள் கொன்றோம் என்றால், நெல்லையில் நடைபெற்ற தீபக் ராஜா படுகொலையில் அருண் என்பவன் சம்பந்தப்பட்டிருக்கிறான். அந்த அருணுக்கு தங்க இடம் கொடுத்த காரணத்தால் இவனை நாங்கள் என்கவுண்டர் செய்தோம் என்று காவல்துறை அறிவிக்கிறது. திருவேங்கடம் இல்லை, துரையை என்கவுண்டர் செய்ததற்கு பிறகு அவருடைய வீட்டிலே வந்து பத்திரிகையாளர்கள் கேட்கிற போது வீட்டிலே உள்ளவர்கள் சொன்னார்கள், இல்லை, கோவைக்கு ஒரு விசாரணைக்காக காவல்துறை வீட்டிலிருந்து அழைத்து சென்றார்கள் என்று வீட்டிலே உள்ளவர்கள் சொன்னார்கள். அந்த துரை என்கிறவனும் திருவேங்கடம் என்பவனும் பாலிய நண்பர்கள், சிறை நண்பர்கள். வெள்ளிக்கிழமை துரையை நீங்கள் புதுக்கோட்டை திருவரங்குளம் வனப்பகுதியில் சுட்டுக் கொள்ளுகிறீர்கள். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்படுகிறார்.
இவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலை வழக்கை அங்கேயே ஊற்றி மூடிவிட்டார்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். அப்போ இதுவரையில் இப்போ செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து உண்மை இல்லைன்றீங்களா, உண்மைத்தன்மை இல்லையா, என்ன அதனுடைய நிலவரம் என்ன? சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரிக்கிறோம், சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்கிறோம். அப்போ உண்மையான குற்றவாளிகள் அதுதான் நம்ம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையான குற்றவாளிகள் யார், ஏன் இன்னும் மூடி மறைக்கிறீர்கள், யாரை காப்பாற்றுவதற்கு இந்த சம்பவங்களை நீங்கள் யார் செய்திருப்பாங்க, யார் மேல உங்களுக்கு இல்ல 3 விதமான மிக முக்கிய புள்ளிகள் இதில் தலையிட்டிருப்பதாக இன்றைக்கு வந்து பகுசன் ஜமாஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஆனந்தன் அவர்கள் அறிக்கையில் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். ஆக இவர்கள் 3 கோண அடிப்படையில் விசாரிக்காமல் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்தவர்கள் ரவுடிகள் தான், ரவுடிகளுக்குள்ளும் ரவுடிக்கும் நடந்த மோதலில் ரவுடி கொல்லப்பட்டார் என்று அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ரவுடி பட்டியலில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சியை சிபிசிஐடி இன்றைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்கிற பார்வை நமக்கு தோன்றுகிறது. அண்ணன் அவர்கள் பௌத்தத்தை தழுவியவர், பௌத்த விகார்களை உருவாக்கியவர், ஆயிரக்கணக்கான பேரை பௌத்த மதத்திற்கு தழுவ வைத்தவர். நான் ஏற்கனவே சொன்னதை போல ஏன் சங்கரமடம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருக்க கூடாது? திருவேங்கடம் அப்பு சங்கரராமனை கொலை செய்தவன் தானே, அவன் தானே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்திருக்கிறான். ஏன் அந்த கோணத்தில் காவல்துறை இதுவரை விசாரிக்கவில்லை? ஒன்று, ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நின்றார்கள். நூற்றுக்கணக்கான பேருக்கு பணத்தை வாங்கி பிரித்து மக்களை அந்த வறுமை நிலையிலிருந்து தூக்கி நிறுத்தினார். 56 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்கொலை செய்து கொள்ளாமல் தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு தலைவருக்கு உண்டு என்ற காரணத்தால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அதில் தலையிட்டார்கள். அவருக்கு எதிராக அதே ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்துடைய தலைவரை ஆற்காடு சுரேஷ் அவர்கள் சந்தித்து, நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம், எனக்கு பணம் கொடுத்தால் போதும், உங்களை நான் காப்பாற்றி விடுகிறேன் என்று அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எதிராக நின்றதாக காவல்துறை அறிவிக்கிறது. அப்ப ஆர்த்ரா கோல்டு நிறுவனத்தை முறையாக இதுவரை விசாரணை என்கிற பெயரில் அழைக்கவே இல்லை. சங்கரராமன் கொலை வழக்கு, அப்பு கொலை வழக்கை நடத்திய காஞ்சி சங்கரமடத்தை இதுவரை கூப்பிட்டு விசாரிக்கவில்லை. நீங்கள் கூட இடைக்கேள்வி கேட்கலாம், சங்கரமடத்திற்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் என்ன தொடர்பு இருக்கிறது என்று கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதை போல இங்கே இருக்கிற அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பௌத்த மதத்தை தழுவுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருப்பவர், பௌத்த விகார்களை தொடங்கி மதத்தை கொண்டு வந்து ஏன் சார் இதுல நினைக்கிறீங்க நீங்க? இல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்படுத்திய அந்த மத மார்க்கம். அவர் சொன்னார், நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், இறக்கும் பொழுது இந்துவாக ஒரு நாளும் இறக்க மாட்டேன் என்ற கூற்றின் அடிப்படையில் வாழ்ந்த மாபெரும் மகத்தான தலைவர். அந்த தலைவர் இறக்கிற போது நாக்பூரில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்களை பௌத்த மதத்தை தழுவ வைத்த பேராற்றல் மிகுந்த பெருந்தலைவர். அவருடைய கொள்கை சித்தாந்தங்களை உள்வாங்கிய ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பௌத்த மதத்திற்கு இந்து மதத்தில் இருப்பவர்களை மாற்றுகிறார். அதனால அவங்களுக்கு வந்து இவங்க மேல வந்து ஒரு ஏன் வரக்கூடாது, எப்படி வராம போகும்? சங்கரமடத்துக்கு மதம் மாத்தினதற்காக வந்து ஒரு கொலை செய்யற அளவுக்கு வந்து ஒரு இது எத்தனை பேரை கொலை செஞ்சிருக்காங்க? இந்து மதம் ஒரு தலைவர் என்ன கேட்கிறேன், அவசியம் என்ன? இல்ல, பெங்களூர்ல கிறிஸ்தவ பாதிரியார்கள் படுகொலை செய்யப்படவில்லையா? உத்தரகாண்ட்லேயே வந்து கிறிஸ்தவ பாதிரியார் கொலை செய்யப்படவில்லையா? எத்தனை பேரை செஞ்சாங்க? ஏன் தமிழ்நாட்டிலேயே வந்து இந்து மதத்திற்கு எதிராக இருப்பவர்கள் கொலை செய்யப்படவில்லையா? எத்தனையோ பேர் வரலாற்று சான்றுகள் இருக்கிறது. இந்து வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டில், குறிப்பாக திராவிட மண்ணில், இவர்கள் எந்த விதத்திலும் இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு மற்ற மதங்களோ மார்க்கங்களோ இங்கே உருவாகிவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிற காரணத்தால் ஏன் ஆம்ஸ்ட்ராங்கை சங்கரமடம் கொண்டிருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு நான் கேட்கிறேன். சந்தேகங்கள் வருகிறது, உங்களுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுங்க. உடனே என்ன கேட்பான், நீ என்ன பெரிய ஆளா, உனக்கு என்ன சந்தேகத்தில்? நான் பெரிய ஆளா இல்லைங்கிறது இல்லை, இப்படி கோணத்திலும் விசாரிக்கலாம் என்பதை சிபிசிஐடிக்கு ஆதரவாக நான் சொல்லுகிறேன். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடார்காடு மாவட்டங்கள் என்று உள்ளடக்கிய பிற மாவட்டங்களில் ஓடுகிற பாலாற்றுப்படுக்கையில் எடுக்கப்படுகிற மணல் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை அளவிற்கு கொள்ளையடிக்கிற ஒரு கூட்டம். அதிலும் அண்ணன் தலையிட்டு இந்த மணலை அள்ளக்கூடாது, இது மக்களுடைய சொத்து என்று பலகட்டமாக போராடி இருக்கிறார், பலகட்டமாக பேசியிருக்கிறார். அதை பற்றி ஏன் அந்த கும்பல் இவரை கொலை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடாது என்கிற சந்தேகத்தை வைக்கிறேன். மூன்றாவது, 155 ஏக்கர் நிலப்பரப்பை பங்குபடுவதில் பிரச்சனை, ஆகையால் நில உரிமையாளருக்கு பக்கம் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நின்றார்கள், எதிராக நாகேந்திரன் வகைராக்கள் நின்றார்கள், ஆகையால் இந்த படுகொலை நடந்தேறி இருக்கிறது என்று காவல்துறை இப்பொழுது அறிவிக்கிறது.
இந்த கூற்று எல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வரவேற்கிற மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொரு கோணத்திலும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆளுமையான கருத்தாக இருக்கிறது. ஆகையால் சிபிசிஐடிக்கு நாம் ஒரு முன்னுதாரணத்தை எடுத்து சொல்லுகிறோம். இந்த விதத்திலும் நீங்கள் விசாரணை நடத்துங்கள். ஏன் அங்கிருந்து இந்த கொலை நடந்திருக்க வாய்ப்பில்லாமல் இருக்கிறது? ஆகையால் தான் நாம் சொல்லுகிறோம். ஆனந்தன் பிஎஸ்பி மாநில தலைவர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார், 3 பெரும் தலைகள் இந்த கொலையிலே ஈடுபட்டிருப்பதாக சந்தேகம் எழுகிறது எங்களுக்கு என்று அவர் அறிவித்திருப்பதை நான் வழிமொழிகிறேன். அவங்கள நான் ஒரு அரசியல் புள்ளிகளா இல்ல நிச்சயமாக அரசியல் புள்ளிகள் பின்னாடி இருக்கிறாங்க. நல்லா கேட்டுக்கங்க, தனிப்பட்டவர்கள் அரசியல் புள்ளி ஒருவர் இதில் கண்டிப்பாக இருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. அடுத்து மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய கோடீஸ்வரன் ஒருவன் பின்னாடியிலிருந்து இயக்கியிருக்கிறான். 3ஆவதாக இந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனம் நிச்சயமாக தலையிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 3 கோணத்திலும் அதை விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆனந்தன் அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது. நாமும் அதைத்தான் சொல்லுகிறோம். 3 விதத்திலும் அவருடைய படுகொலையை நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஒரு கோணத்தில் கொண்டு போய் இந்த வழக்கு விசாரணை முடித்து ஊத்தி மூடிவிட முடியாது. ஏனென்றால் முக்கிய குற்றவாளியாக இருக்கிற திருவேங்கடத்தை நீங்கள் அவசரமாக, நான் என்ன கேட்குறேன்னா, காலையில் 5:30 மணிக்கு போய் அழைச்சிட்டு போய் விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது காவல்துறைக்கு? அதுவும் ஒரு விசாரணை கைதி, நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒரு விசாரணை கைதி. நீங்கள் இரவு 3 மணிக்கு அந்த விசாரணை கைதியை கையில் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் கூட்டிகிட்டு போய் காலை கடனை முடிப்பதற்காக போனானா ஓடி போயிட்டானா? யார்கிட்ட கதை கட்டுறீங்க நீங்கள்? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? இழிச்சா பயல்களை நாங்கள்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 12 கிலோமீட்டர் ஓடி இருக்கலாம். எப்படி 12 கிலோமீட்டர் ஓடிய போய் ஒரு தகர கொட்டாக்கில் அவன் ஒளிய போணுச்சு? சரி, தகர கொட்டாக்கில் ஒளிஞ்சான்ல, அந்த தகர கொட்டாவை போய் நான் பார்த்துட்டு வந்தேன். தகர கொட்டாக கட்டியிருக்கிறாங்க, 3 பக்கம் சின்ன சந்து இருக்குது. இந்த சந்தில் நின்று அவன் துப்பாக்கியை கட்டி மிரட்டி சுட்டுருக்கலாம். போலீஸ்காரங்க எப்போதுமே நீங்கள் கவனிச்சீங்கன்னா ஓட வாய்ப்பு கிடையாது. இல்லை அந்த போலீஸ்காரங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்கவுண்டர் செய்வதற்கு முன்னால் போலீஸ்காரனை வெட்டியிருப்பான். யாரு? கொலையாளி அல்லது குற்றவாளி. அவன் ஒருவனை கொலை செஞ்சால் அந்த அருவா வந்து பதம் பார்த்து ஆழமாக வெட்டி படுகொலை செஞ்சிருது. ஆனால் போலீஸ்காரனை வெட்டும் போது 3 சென்டிமீட்டருக்கு மேலே அந்த அருவா வெட்ட மாட்டேங்குதேங்க. இதுக்கு பதில் உண்டா? காவல்துறை பதில் சொல்லுமா? நீங்கள் எந்த என்கவுண்டர் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கொள்ளுங்கள், பார்க்கலாம். எதிர்த்தாக்குதல் நடத்தினானா அவன் 3 சென்டிமீட்டருக்கு மட்டும் அவன் அருவா பதம் பார்த்துச்சான். ஆனால் அவன் கொலை செய்கிற ஆட்களுக்கு மட்டும் அந்த அருவா பலவந்தமாக வெட்டுகிறது எப்படி? இதற்கு பதில் என்ன? யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்? திருவேங்கடத்தை நீங்கள் படுகொலை செய்திருக்கிறீர்கள். இந்த விசாரணையை அன்றோடு முடிப்பதற்கான திட்டத்தை நீங்கள் தீட்டியிருக்கிறீர்கள். ஆனால் மக்களுடைய தொடர் போராட்டங்கள், மக்கள் எழுப்புகிற கேள்விகள், என் போன்றவர்கள் ஊடக மையத்திலே உட்கார்ந்து எழுப்புகிற கேள்விகளுக்கு நீங்கள் பயந்து கொண்டு இன்றைக்கு அந்த விசாரணையை துரிதமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். நான் கேட்குறேன், ஃபஸ்ட்டு 5 நாள் வந்து நீதிமன்றம் உங்களுக்கு காவல் வழங்குச்சில்ல, நீதிமன்ற காவல் விசாரணைக்காக அழைத்திட்டு போன இடத்துல தான் திருவேங்கடத்தை படுகொலை செய்தீர்கள். அடுத்து 3 நாட்கள் வந்து அதே டீமுக்கு வந்து நீங்கள் வந்து போலீஸ் காவலில் எடுத்தாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ 5 நாள் எடுத்துருக்கிறீங்களா? இப்போ திருவேங்கடத்தை கிட்டத்தட்ட இந்த 13 நாட்களும் விசாரிச்சிருக்கணும்ல. ஆனால் நீங்கள் 2வது நாளை படுகொலை செய்யப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இதற்கு பதில் உண்டா? சிபிஐ விசாரணை எப்படி இது சரியான போக்காக அமையும்? இதற்கு பதில் சொல்லுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். ஒன்று அதோடு மட்டுமல்ல, இப்போ பாருங்க, உலகத்திலேயே நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒரு சில கொலைகளில் வந்து பெண்கள் ஈடுபட்டிருக்கலாம், அது சாதாரண கொலைகளில் ஈடுபட்டிருக்கலாம். ஒரு மாபெரும் தலைவனை கொலை செய்வதற்கு 2 பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க. அது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வடசென்னை மேற்கு மண்டலத்தினுடைய மாவட்ட தலைவராக, மகளிர் மாவட்ட தலைவராக இருந்த அஞ்சலை இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டார். அடுத்து தேனாம்பேட்டை பகுதிகளில், திருவல்லிக்கேணி பகுதிகளில் அனைத்திந்திய அதிமுகவில் கோலோச்சி நின்ற தோட்டம் சேகருடைய மனைவி மலர்கொடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதிமுக அவருடைய பையன் வந்து மயிலை சிவகுமார் கொலை வழக்கில் சிறையில் இருக்கான். அதான் சர்வ கட்சியிலும் சம்பந்தப்பட்டிருக்கு இந்த கொலை வழக்கில். ஆமா. அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஹரிகரன். இதோடு மட்டுமில்ல, இந்த கொலை அஸ்வத்தாமன் இவர் இல்ல, அதுதான் இப்ப நான் என்னன்னா, மொத்தம் 6 பேர் வழக்கறிஞர்கள் இந்த கொலையிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார். நிறைய இந்த கொலையில மட்டும் நிறைய வழக்கறிஞர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டதை போல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவின் மாநில இளைஞரணி முதன்மை செயலாளராக இருந்த அஸ்வத்தமன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரா? அஸ்வத்தமன் யார்? பிரபல ரவுடி என்று சொல்லப்படுகிற நாகேந்திரனுடைய மகன். சரி, இப்போ இவரை கைது பண்ணியிருக்கிறீங்களா? அதே நாகேந்திரனுடைய மகன் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒருவர் இருக்கிறார், அஜித் ராஜா என்பவர். அவரை கைது செய்யுமா? அவருக்கு எப்படி இதில் தொடர்பு இல்லாமல் இருக்கும்? அப்பனு மயனும் பேசியிருக்கிறானா, இன்னொரு மயனுக்கு தெரியாமல் போயிருக்குமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அடுத்தும் 24வது ஆட்களாக கைது செய்யப்பட வேண்டியவராக கூட அவரை காவல்துறை திட்டமிட்டிருக்கலாம்.
நீங்கள் ஒவ்வொருவராக சந்தேகத்தின் அடிப்படையில் நீ செய்தாயா நீ செய்தாயா நீ செய்தாயா என்று நீங்கள் ஒருவரை கைது செய்து கொண்டு வந்து இந்த கொலைக்கு நீங்கள் நேர்காணலில் நிறுத்தி அழகு பார்ப்பீர்களே, ஆனால் இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை தப்பிப்பதற்கான முயற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன். மிக அருமையாக விளக்கமளித்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். நன்றி. நன்றி.